வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது இந்த உலக அரசியல் சதுரங்கத்துல நாடுகள் எப்படி தங்களோட காய்களை நகர்த்துறாங்கன்னு தான். அதாவது ரொம்ப வேகமா மாறிட்டு வர்ற இந்த உலகத்துல ஒவ்வொரு நாடும் தங்களை தற்காத்துக்கவும் வளர்த்துக்கவும் புதுசு புதுசா வழிகளை கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. சில நாடுகள் நட்பை வளர்க்கறாங்க, சில நாடுகள் தங்களையே ஒரு கோட்டை மாதிரி பலப்படுத்திக்கிறாங்க. வாங்க, இந்த ரெண்டு வித்தியாசமான பாதைகளை தேர்ந்தெடுத்த நாடுகளை பத்தி இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த ஒரு முக்கியமான கேள்வியோட ஆரம்பிக்கலாம். ஒரு பக்கம் மிகப்பெரிய ஜனநாயக நாடா வளர்ந்து வர்ற நம்ம இந்தியா, இன்னொரு பக்கம் உலகத்திலிருந்து தன்னைத்தானே தனிமைப்படுத்திக்கிட்ட அணு ஆயுத நாடான வடகொரியா. இந்த ரெண்டு நாடுகளும் அவங்களோட எதிர்காலத்தை பாதுகாக்க என்ன மாதிரி பாதைகளை தேர்ந்தெடுத்திருக்காங்க? வாங்க இத ஒன்னொன்னா அலசலாம். முதல்ல இந்தியாவோட வியூகத்தை எடுத்துக்குவோம். பிரதமர் மோடி இஸ்ரேலுக்கு போனது இந்தியாவோட வெளியுறவு கொள்கையில ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையா பார்க்கப்படுது. இது வெறும் ஒரு சாதாரண பயணம் கிடையாதுங்க, இது ஒரு புதிய அத்தியாயத்தோட தொடக்கம். இந்தியாவோட இந்த புது கொள்கைக்கு பேருதான் பல்முனை கூட்டாண்மை. அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்களா? முன்னாடி இந்தியா எந்த அணிலையும் சேராம அணி சேரா கொள்கையை பின்பற்றிட்டு வந்துச்சு. ஆனா இப்போ அப்படி இல்ல. யாரு கூடவும் நிரந்தர பகையும் இல்ல, நிரந்தர நட்பும் இல்ல. நம்ம நாட்டு நலனுக்கு எது சரியோ அதை செய்வோம் அப்படிங்கறது தான் இதோட அர்த்தம். இந்த மாற்றத்தை இஸ்ரேல் பாலஸ்தீன விஷயத்துல நம்ம தெளிவா பார்க்கலாம். முன்னாடிலாம் இந்தியா சித்தாந்த அடிப்படையில பாலஸ்தீனத்துக்கு முழு ஆதரவு கொடுத்துட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ யதார்த்தத்துக்கு வந்து இந்தியாவோட நலனை மட்டுமே மையமா வச்சு இஸ்ரேல் கூடவும் சரி பாலஸ்தீனம் கூடவும் சரி ரெண்டு பேர்கிட்டயும் சமமான உறவை பேணுது. இது ஒரு சித்தாந்த அடிப்படையிலான கொள்கையிலிருந்து முழுக்க முழுக்க நாட்டு நலன் சார்ந்த கொள்கைக்கான ஒரு பெரிய நகர்வு. சரி, இந்த மாதிரி புதுசா நடைமுறைக்கு ஏத்த மாதிரி யோசிக்கிறதுனால இந்தியாவுக்கு என்னென்ன உறுதியான நன்மைகள் கிடைக்குது வாங்க பாப்போம். இஸ்ரேல் கூட இருக்கிற இந்த உறவு இந்தியாவுக்கு பல விதங்கள்ல உதவுது. அதிநவீன ராணுவ தொழில்நுட்பம், அதாவது ட்ரோன்கள், ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகள் மாதிரி விஷயங்கள் எல்லாம் சீனா பாகிஸ்தான் போன்ற அண்டை நாடுகளோட சவால்களை சமாளிக்க ரொம்பவே கை கொடுக்குது. அதே நேரத்துல விவசாயம் மற்றும் நீர் மேலாண்மை தொழில்நுட்பங்கள் இந்தியாவோட உள்நாட்டு வளர்ச்சிக்கும் நேரடியா பயன் தருது. இதுல ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி என்னன்னா, இந்தியா இப்போ ஒருத்தருக்கு கீழே வேலை செய்யற ஜூனியர் பார்ட்னர் மாதிரி பார்க்கப்படல. அதுக்கு பதிலா உலக அரங்கத்துல தனக்கான முடிவுகளை தானே எடுக்கிற ஒரு சுதந்திரமான சக்தி வாய்ந்த ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர், அதாவது ஒரு மூலோபாய கூட்டாளியா தன்னை நிலைநிறுத்திக்கிட்டு இருக்கு. இது இந்தியாவுக்கு வளர்ந்து வர தன்னம்பிக்கைய அப்படியே படம் பிடிச்சு காட்டுது. இப்போ நம்ம கவனத்தை அப்படியே திருப்பி முற்றிலும் மாறுபட்ட ஒரு வியூகத்தை பார்க்கலாம். தன்னோட எதிர்காலத்தை பாதுகாக்க வடகொரியா தேர்ந்தெடுத்த பாதை ரொம்பவே வித்தியாசமானது. அது தற்காப்பும் அச்சுறுத்தலும் கலந்த ஒரு பாதை. வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன்னோட இந்த வார்த்தைகள் அவங்களோட நோக்கம் என்னங்கறத தெளிவா காட்டுது. அவங்க செய்யற ஒவ்வொரு செயலையும் வெளிநாட்டு அச்சுறுத்தல்களுக்கு எதிரான ஒரு தற்காப்பு நடவடிக்கையா தான் பாக்குறாங்க. குறிப்பா அமெரிக்காவோட விரோத போக்குதான் தங்களை இந்த அளவுக்கு தள்ளுச்சின்னு அவங்க நம்புறாங்க. அவங்க வெறும் பேச்சோடு நிறுத்திக்கல. வடகொரியா தங்களோட ராணுவ பலத்தை அதிகரிக்க ஒரு திட்டமிட்ட செயல்முறைய கையாண்டுட்டு வர்றாங்க. கடலுக்கு அடியிலிருந்து ஏவப்படுற ஏவுகணைகள், சிறிய அணுவாயுதங்கள்னு உருவாக்கி தங்களோட தற்காப்பு திறனை தொடர்ந்து வலுப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. இதுதான் அவங்களோட கடைசி வார்த்தை. வடகொரியாவோட பார்வையில அவங்களோட அணு ஆயுத நிலை இனிமே எந்த பேச்சுவார்த்தைக்கும் உட்படாது, அது நிரந்தரமானதுன்னு அறிவிச்சிட்டாங்க. இது உலக நாடுகளுக்கு ஒரு தெளிவான செய்தியை சொல்லுது. இப்போ வாங்க இந்த ரெண்டு முற்றிலும் மாறுபட்ட உத்திகளையும் ஒன்னா வச்சு நேருக்கு நேரா ஒப்பிட்டு பார்க்கலாம். ஒரு பாதை உறவுகளை பாலமா வச்சு கட்டுறது, இன்னொரு பாதை சுவர்களையும் ஆயுதங்களையும் வச்சு கட்டுறது. இந்த ஒப்பீட்டு அட்டவணையை பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெளிவா புரியும். இந்தியாவோட மையக்கரு பலமுனை கூட்டாண்மை, வடகொரியாவோடது வலுப்படுத்தப்பட்ட தற்காப்பு. இந்தியா தன்னோட கருவிகளா ராஜதந்திரத்தையும் வர்த்தகத்தையும் பயன்படுத்தும் போது வடகொரியா ராணுவ அச்சுறுத்தலை மட்டுமே நம்பியிருக்கு. இதோட விளைவு என்னன்னா, இந்தியா ஒரு மூலப்புற கூட்டாளியாவும் வடகொரியா ஒரு ஸ்திரத்தன்மையற்ற சக்தியாவும் பார்க்கப்படுது. சரி, இந்த ரெண்டு பாதைகளும் உலக அரசியல்ல என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? இந்தியா ஆசியால ஒரு சமநிலைப்படுத்தும் சக்தியா உருவாக வாய்ப்பிருக்கு. அதே நேரத்துல வடகொரியா ஒரு தீர்க்கப்படாத சர்வதேச சவாலா நீடிச்சுட்டே இருக்கும். இந்த ரெண்டு அணுகுமுறைகளும் மத்த நாடுகளை எப்படி பாதிக்குங்கிறது தான் அடுத்த கட்ட கேள்வி. இறுதியா இந்த ஒரு கேள்வியோட இந்த அலசல முடிச்சுக்கலாம். வரப்போற 10 வருஷத்துல நாடுகளுக்கிடையான உறவுகளை தீர்மானிக்க போறது கூட்டாண்மைகளா இல்ல அதிகார விளையாட்டுகளா? இந்தியாவோட பாதை வெற்றிகரமா இருக்குமா இல்ல வடகொரியாவோட பாதை தற்காப்புக்கு அவசியமானதா மாறுமா? சர்வதேச உறவுகளோட எதிர்காலம் இந்த பதில்கள்ல தான் இருக்கு.
நீங்க என்ன நினைக்கிறீங்க?